Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அரசு கலைக் கல்லூரியில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கோரி வகுப்பை புறக்கணித்து மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவிந்தசாமி அரசு கலைக் கல்லூரியில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கல்லூரிக்கு வந்த மாணவ மாணவிகள் சுழற்சி முறையில் வகுப்புகளை நடத்த கோரியும் குடிநீர், கழிப்பறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செயல்படுத்த வேண்டி விடியா ஸ்டாலின் அரசை கண்டித்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் கண்டன கோஷங்களை எழுப்பினர். எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இது காரணம் என்னன்னா, ஏற்கனவே தமிழ்நாடு திமுக அரசு சுழற்சி முறை கல்வியை எதுக்கு கொண்டு வந்தாங்க, அதை ஏன் திரும்பியும் டே காலேஜா மாத்திருக்காங்க? இதற்கான கேள்வி தான் இது. எங்களுக்கு சுழற்சி முறை கல்வி வேண்டும். தண்ணி வசதி இல்லை, போதிய பாத்ரூம் வசதி எங்களுக்கு இல்லை. அதுவும் இல்லாமல் இங்கே உணவுக்காக பசங்க பொண்ணுங்களாக இருந்தாலும் பையனுங்களாக இருந்தாலும் வெளியில் அவுட் சைடில் போயிட்டு உணவுக சாப்பிட்றாங்க. தண்ணி இல்லாமல் ஃபுல் டே காலேஜ் வச்சா நாங்கள் தண்ணிக்காக என்ன பண்ண முடியும்? மதுரை மாநகராட்சியில் சொத்து வரியை குறைவாக மதிப்பீடு செய்து 150 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த சம்பவத்தில் மூளையாக செயல்பட்ட திமுக மண்டல தலைவர்கள், கவுன்சிலர்கள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளை கைது செய்யவில்லை என்றால் போராட்டம் நடத்தப்படும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக மாநகராட்சி ஆணையரிடம் புகார் அளித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆணையாளர், உதவி ஆணையாளர், வருவாய் உதவி ஆணையாளர் உள்ளிட்டவர்களின் ஐடி பாஸ்வேர்டுகளை திருடி நுட்பமாக இந்த முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். முழுக்க இது அதிகாரிகளும் மண்டல தலைவர்கள், கவுன்சிலர்கள், வட்டச்செயலாளர், ஆளுங்கட்சி வட்டச்செயலாளர்கள் முழுமையாக ஈடுபட்டிருக்காங்க. இந்த சொத்து வரி குறிப்பில் ஆணையாளர், உதவி ஆணையாளர், வருவாய் உதவி ஆணையாளர், உதவி வருவாய் அலுவலர், பில் கலெக்டர்ஸ் இவங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை திருடி தான் இந்த நுட்பமான முறைகேடு நடந்ததாக சொல்லப்படுகிறது. உயர் அலுவலருடைய ஐடி எப்படி திருடப்படும் என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது.